மதுரை சார்ந்த ஒரு நிறுவனம். இது வந்து ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி. இவங்க வந்து ஸ்கேமை பண்ணுறதுக்கு வந்து டூலாக எடுத்துக்கிட்டது வந்து ரியல் எஸ்டேட்டு. ஸோ ரியல் எஸ்டேட் கம்பெனியாக ஒரு கம்பெனி துவங்கி மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் முதலீடு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மாதந்தோறும் அதுக்கான வட்டி கொடுப்போம். அப்புறம் அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு என்ன பண்ணி ஒரு லேண்டை வந்து உங்களுக்கு ரீசெட் பண்ணி கொடுத்துருவோம். அப்புறம் வட்டி கொடுத்ததும் இல்லாமல் நீங்கள் கொடுத்த பணத்தை இரட்டிப்பாக்கி உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்மெண்ட் எல்லாம் கொடுத்து கிட்டத்தட்ட 2010 இருந்து இந்த நிறுவனம் வந்து இந்த மாதிரியான ஒரு தமிழகம் முழுவதும் பல கிளைகளை பரப்பி மக்களிடம் வந்து வழக்கம் போல் அவங்க மக்களை அணுகிறதுக்கு ஒரு ஏஜெண்ட் தான் இதுக்கு வந்து பெரிய டூல். மக்களுக்கும் நிறுவனத்துக்குமான ஒரு பெரிய பாலமாக இருப்பது ஏஜெண்ட் தான். அந்த ஏஜெண்ட் மூலிமா என்ன பண்ணுறாங்க, நிறையா பேர்த்த உள்ளே கொண்டுட்டு வந்து அப்புறம் இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க. எந்த லேண்டையும் கிரையும் கொடுக்கல. இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டே இருந்தவங்க ஒரு ஸ்டேஜில் அதையும் நிறுத்திட்டாங்க. கடந்த ஒரு ஆண்டாக யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் வரல. அது பெரிய அளவில் மக்கள் எல்லாம் திரண்டு போய் அங்கே கேஸ் கொடுத்து அந்த கேஸ் விசாரணைக்கு வந்து அதில் வந்து 4 பேர்த்த அரெஸ்ட் பண்ணி முக்கியமான நபர்கள்லாம் தலைமறைவாயிட்டாங்க. இப்போ அதை சார்ந்து ஒரு தீர்ப்பு, அதை சார்ந்து அடுத்த ஒரு ஸ்டெப்பு வந்து வந்து நம்ம கோர்ட்டு வந்து சொல்லியிருக்கு. அதை நோக்கி அந்த முதலீட்டாளர்கள் எல்லாம் இப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு ஆவலோடு இருக்கிறாங்க. அந்த பற்றி தான் நீங்கள் நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் விஜய் கிருத்திக். டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன்ங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவு தான் இந்த விஜய் கிருத்திக் ஆறுங்கிற சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். நியோமேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. அந்த நியோமேக்ஸுங்கிற கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து மதுரையில் SS காலனி அப்படிங்கிற ஒரு இடத்துல தலைமை அவங்களுடைய அலுவலகம் வந்து அமைத்து அங்கேருந்து தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கிட்டத்தட்ட 17 இடங்களில் தமிழகத்தில் வந்து 17 மாவட்டங்களில் அவங்களுடைய கிளை அலுவலகத்தை பல பெயரில் அந்த நியூமேக்ஸ் அப்படிங்கிற கம்பெனிலேயே மட்டும் இல்லாமல் பல பெயரில் பல கிளைகள் வந்து அங்கே நிரப்பி மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எங்கள் கம்பெனிகளை வந்து முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் முதலீடு செஞ்ச பணத்துக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு வட்டி கொடுப்போம். சரி, உங்கள்கிட்ட பணத்தை வாங்கி நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் நிலத்தில் முதலீடு பண்ணுவோம், ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணுவோம். அந்த நிலத்தின் மீது நீங்கள் முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் ஃபிக்ஸடான ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது கொடுக்கப்படும். அப்புறம் உங்களுக்கு லேண்டும் கிரயம் பண்ணி கொடுக்கப்படும். அப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தது போக அந்த ஆண்டு இறுதியில் உங்களுக்கு அந்த பணத்தை இரட்டிப்பாக்கியும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையை தூண்டி மக்கள்கிட்ட என்ன பண்ணுறாங்க, கோடியாக பணத்தை வந்து வசூல் பண்ணுறாங்க. வழக்கம் போல தான் இது மாதிரியான ஒரு நிறுவனத்திற்கும் மக்களுக்கும் இடையில் இருப்பது யார் அப்படின்னா மீடியேட்டர்ஸ். ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாரையுமே மீடியேட்டர்ஸ் ஆக்குவாங்க. யாராக இருந்தாலும் நீங்களே நாளைக்கு முதலீடு பண்ண போகிறனாலும் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வச்சா உங்களுக்கு இத்தனை சதவீதம் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த ரெஃபரல் போனஸாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, யாராவது வர பணத்தை வேணாம்னு சொல்லுவாங்களா, தன்னை போல் எல்லாருமே அவங்க சர்க்கிளில் உள்ளட்டு 10 பேர் சொல்லுவாங்க. ஏன்னா யாரும் வந்து சும்மா பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குங்கும் போது தானாக போய் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. நம்மளுடைய பழக்கம் என்னென்னா, லாபம் ஒன்று வருது அப்படின்னா தனக்கு இது வெளியே சொன்னால் நான் அப்படி லாபம் சம்பாதிக்கிறேங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும்னு யாரையும் சொல்ல மாட்டாங்க. அதுவே இன்னொருத்தனுக்கு இதை தெரிய வைக்கும் பொழுது அதன் மூலியமாக எனக்கு ஒரு லாபம் வருது அப்படிங்கும்போது எல்லார்ட்டையும் போய் தெரிவிப்பாங்க. இதுதான் வந்து மக்களுடைய சைக்காலஜி. அவங்களுடைய ஆசையை தூண்டணும். நீங்கள் 10 பேர் கொண்டு வந்தால் உங்களுக்கு வந்து இவ்வளோ என்ன வரும், உங்களுக்கு இன்சென்டிவ் வரும். அப்புறம் நீங்கள் டாப் லீடர் ஆவீங்க. உங்களுக்கு வேர்ல்டு டூர் கூட்டிகிட்டு போவோம், இல்லை அந்த கண்ட்ரிக்கு டூர் கூட்டிகிட்டு போவோம், உங்களுக்கு ஒரு கார் ப்ரைஸாக கொடுக்கப்படும். இது மாதிரியெல்லாம் நீங்கள் ரெஃபரல் போனஸை உங்களுக்கு கிடைக்கும்னு உங்களை மோட்டிவேட் பண்ண மக்கள் என்ன ஆவாங்க, அவர்கள் வந்து தானாக 10 பேர்கிட்ட சொல்கிறது என்ன, 100 பேர்கிட்ட சொல்கிறது என்ன, 1000 பேர்கிட்ட சொல்கிறது என்னன்னு சொல்லிட்டு அப்படியே மக்களுக்கும் அந்த நிறுவனத்துக்குமான பாலமாக இவங்க நாம் செய்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தவறான செயல். இது வந்து நாளைக்கு நம்மளும் பாதிக்கப்பட போகிறோம், நம்மளை நம்பி அந்த கம்பெனிக்கு வரக்கூடிய அவங்களும் பாதிக்கப்பட போகிறாங்க. இதில் பெனிஃபிட் அடைகிறது அந்த கம்பெனியாக தான் இருக்குங்கிறது தெரியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க கடிச்சு போடக்கூடிய காக்கா கடிக்கு ஒரு கமிஷனுக்கு ஒரு என்ன சொல்கிறது ரெஃபரல் போனஸுக்கு இது மாதிரியான இதில் வந்து அவங்க மீடியேட்டராக இயங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த நிறுவனத்திலும் நம்ம வந்து மைவேத்திரி பற்றி பேசியிருக்கிறோம், போர்க்காட் பற்றி பேசியிருக்கிறோம். எல்லா நிறுவனமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனிக்கு எப்படி சடனாக இத்தனை கோடி ரூபா முதலீடு வருது அப்படின்னு பார்த்தா அது இருக்கக்கூடிய மீடியேட்டர்ஸ் தான். அதாவது கம்பெனிக்கும் அந்த இன்வெஸ்டாருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஏஜெண்ட்டாக செயல்படக்கூடிய மக்கள் தான். அவங்க பாமர மக்கள் எல்லாத்தையுமே ஏஜெண்டாக ஆக்கிறதுனால
இந்த கம்பெனிக்கும் முதலீடு பயங்கரமாக போய் குமிஞ்சிருக்கு. இவர்களும் நம்ம அதே சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் இங்கே வாங்கி அங்கே கொடுக்குறது, அங்கே வாங்கி கொடுக்குறது தானே. அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறையா பேத்துக்கு வந்து கரெக்டாக அந்த வாங்கின முதலீடுக்கு சரியான வட்டி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அந்த வட்டியை கொடுத்து 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 நிறைய பேர் இன்னும் ஈர்த்து அதை பார்க்குறவங்க உள்ளே வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களால கொடுக்க முடியல. ஏன்னா கொடுக்க முடியாது. ஏன்னா இங்கே வாங்கி அங்கே கொடுக்குறது, அங்கே வாங்கி இங்கே கொடுக்குறதுங்கும் போது அடுத்தடுத்து ரொட்டேஷனுக்கு பணம் வரல அப்படின்னா பழைய அன்பர்கள் எப்படி கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது இல்லையா. இது ஏதோ சம்திங்கில் அவங்க வச்ச அந்த இதில் வந்து கடைசியில் என்ன ஆயிடும்னா அவங்களுடைய ப்ரோக்ராமில் பணம் அடுத்தடுத்து வரவு இல்லாத போது மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாமல் போகும். அதே சூழ்நிலை இங்கே நடந்து இங்கேயும் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, யாருக்கும் கொடுக்கல, யாருக்குமே பணம் கொடுக்கல. கிட்டத்தட்ட நிறுவனம் 2010 நடக்குதுங்க. நியோமேக்ஸுங்கிற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா 2010 தமிழகம் முழுவதும் 17 கிளைகளை பரப்பி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் வச்சு 17 கிளைகளை பரப்பி கிட்டத்தட்ட 2010 இப்போ 2024 நம்ம வந்து இருக்கிறோம். இப்போ யோசிச்சு பாருங்கள், 14 வருஷம் இவங்க தம் கட்டி கொடுத்துருக்குறாங்க. அதை ஒரு வருஷம் தான் கொடுக்கலன்னா கிட்டத்தட்ட 13 வருஷம், ஒரு 12 வருஷம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, தம் கட்டி இங்கேருந்து வாங்கி அங்கேருந்து வாங்கி அங்கே இப்படியே வாங்கி 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 மணி ரொட்டேஷன் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறாங்க, பணத்தை கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு முக்கியமான நபர்கள் தலைமறைவாயிட்டாங்க. ஒரு 4 பேர் மட்டும் அதில் பிடிபட்டிருக்கிறாங்க. அதில் முக்கியமான நபர்கள் யார் யாருன்னா மதுரையை சார்ந்த வீரசக்தி, அப்புறம் பாலசுப்ரமணியம் அப்படிங்கிறவங்க மதுரையை சார்ந்தவங்க, திருச்சியை சார்ந்த கமலக்கண்ணன், நெல்லையை சார்ந்த சைமன் ராஜா, கோவில் பட்டியை சார்ந்த கபில், அப்புறம் பாளையங்கோட்டையை சார்ந்த இசக்கிமுத்து, அப்புறம் சகாயராஜா என இந்த நபர்கள்லாம் சேர்ந்து தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, தமிழகம் முழுவதும் 17 கிளைகளை பரப்பி நிறுவனத்துக்கு மக்களிடம் கொண்டு போய் ஆசை வார்த்தையை தூண்டி என்ன பண்ணுறாங்க, அவங்க முதலீடு உள்ளே கொண்டு வராங்க. இப்போது குறிப்பிட்ட கால ஒப்பந்தம் போட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வாங்குகிற லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இவங்க அந்த பணத்தை வாங்கி லேண்டில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. பணத்தை வாங்குறாங்க, லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது லேண்டில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணப்பட்டதா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ஒன்று கொடுத்தே இருக்கிறாங்க. இப்போது எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாதம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தொகை ஒரு ரிட்டர்னாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் நீங்கள் முதலீடு பண்ண பணத்தை அதுவும் கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லை, ரெட்டிப்பாக்கி கொடுக்கப்படும். இன்ட்ரெஸ்ட்டும் வாங்கிக்கிறீங்க, அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணத்தை அசலுக்கு மேலே ரெட்டிப்பாகவும் நீங்கள் வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து அந்த அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி எல்லாரையும் பணத்தை உள்ளே கொண்டு வராங்க. இப்படி கொண்டு வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம சொல்கிற மாதிரி அவங்க கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்னாடி பணத்தை கொடுப்பது அப்படி என்பது என்ன ஆகலை, நிறுத்திட்டாங்க. பணத்தை கொடுக்கறதுங்கிறது நிறுத்திட்டாங்க. இதை தான் நாம் மைவித்திரி கேஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்க பணத்தை கொடுக்க முடியாமல் அவங்க நிறுத்திடுவாங்க. நிறுத்தும் போது கடைசியாக போகிற பேட்ச் எல்லாம் மாட்டிக்கும். ஏற்கனவே பணம் போட்டு பல மடங்கு ப்ராஃபிட் பார்த்துருப்பாங்க, அவங்களுக்குலாம் பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு பல மடங்கு ப்ராஃபிட் கொடுத்த அந்த நிறுவனம் எப்படி லாபம் பார்க்க முடியும்? அடுத்தடுத்து வரவங்கூடிய வச்சு தான் நாங்கள் நியூட்ரலும் பண்ணி பெனிஃபிட்டும் பார்க்கணும். அப்படிங்கும்போது அவங்களுக்கு பெரிய அளவில் மக்கள் உள்ளே வந்தால் தான் நடக்கும். இவங்களுக்கும் அதே நிலைமை தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் அவங்க கொடுக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை வரும்போது முக்கிய பொறுப்பில் உள்ளவங்க தலைமுறை ஆயிட்டாங்க. மற்ற 4 பேரையும் அரெஸ்ட் செய்து இப்போ அவர்கள் எல்லாமே வந்து பெயிலில் வந்து வெளியே இருக்கிறாங்க. இப்போ வந்து பெயிலில் வந்து வெளியே வந்திருக்காங்க. அந்த கேஸ் போயிட்டே இருக்குது. இதை வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, பணத்தை இழந்தவர்கள் எல்லாரும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்கள். இதுதான் நம்ம சொல்கிறோம். நம்ம பணத்தை ஒருத்தர் வந்து பேட்டி கொடுக்குறாரு, கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கு மேலே அவர் வந்து அதில் பணம் போட்டிருக்கிறாரு. அவருடைய பணத்தை போட்டிருக்காரு, பேங்கில் லோன் வாங்கி போட்டிருக்கிறாரு, அப்புறம் சொந்தக்காரங்கிட்ட வாங்கி போட்டிருக்கிறாரு. அவங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் வந்து சொல்கிறாரு, எனக்கு வந்து 1.5% மாதம் வட்டி கொடுக்குறதா சொன்னாங்க. அந்த மாதம் வட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க, அப்புறம் நிறுத்திட்டாங்க. அப்புறம் எனக்கு ஒரு லேண்டு வந்து கிட்டத்தட்ட வந்து 2000 சம்திங் ஸ்கொயர் ஃபீட் வந்து எனக்கு லேண்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணி தரதா சொன்னாங்க, அதுவும் கொடுக்கல. அப்புறம் அசலை வந்து இரட்டிப்பாக்கி கொடுக்குறதா சொன்னாங்க, அதுவும் கொடுக்கல.
எனக்கு எதுவுமே கொடுக்கல. அப்புறம் நான் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, கேஸ் ஃபைல் பண்ண உடனே நம்ம காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு வந்து ஒரு முகாம் அமைக்கிறாங்க. யாரெல்லாம் இதில் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து முகாம் அமைக்கிறாங்க. இந்த முகாமை அறிஞ்சு இந்த மாதிரி முகாம் ஒன்று நடக்குது, நம்ம போகணும்னு சொல்லி இந்த முகாம் போட்டிருக்கிறத இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருந்தும் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நமக்கு வந்து கிட்டத்தட்ட சொன்னீங்களா 17 டிஸ்ட்ரிக்டில் வந்து நமக்கு தமிழகத்தில் இவங்களுடைய கிளை இருக்குது. 17 மாவட்டத்தில் இருந்தும் வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தங்களா வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. அதெல்லாம் சொன்ன மாதிரி ஒருத்தர் கிட்டத்தட்ட 30 லட்சம் மேலே, அவர் சொல்கிறது 30-35 லட்சம் பக்கம் போட்டிருக்காருன்னா யோசிச்சு பாருங்கள். 35 லட்சம் அவங்க கையில் இருந்துச்சுன்னா அழகு போல் ஒரு தொழில் பண்ணலாமே. ஏதோ ஒரு தொழில் அவர் எந்த தொழிலில் வேணால் பண்ணி அந்த 35 லட்சத்துக்கு 10% எடுத்தால் கூட என்னாச்சு, அவருக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்கும். ஏன் இது மாதிரியான நிறுவனத்தில் கொண்டுட்டு வந்து இப்படி வந்து 50,000 10,000 20,000 போடுறதில்ல, எல்லாமே எடுத்தோன்னா 20 லட்சம் 30 லட்சம் இது மாதிரியான வந்து தொகையை கொண்டு போய் இவங்களுடைய சேமிப்பு, இவங்க பேங்க் லோன் வாங்கி போட்டது, வெளியே வட்டிக்கு வாங்கி போட்டது, சொந்தக்கார்ட்ட வாங்கி போட்டதெல்லாம் போட்டு எந்த நம்பிக்கையில் இந்த நிறுவனத்தில் போய் முதலீடு பண்ணுறாங்க. இதில் வந்து நம்ம குற்றவாளின்னு சொல்கிறது அந்த நிறுவனத்தை சொல்கிறதா, இல்லை இவங்களுடைய பேராசைப்பட்டு அதில் கொண்டு போய் முதலீடு பண்ணுறாங்களே நம்ம பாமர மக்கள், இவர்களை சொல்கிறதானே நமக்கு தெரியல. எத்தனை காலங்காலமாக இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு முறையும் பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் இப்போ போய் எல்லாருமே பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸார்ட்ட போய் என்ன பண்ணுறாங்க, வழக்கு கொடுக்குறாங்க. எல்லாருமே எனக்கு எப்படியா அந்த பணத்தை காப்பாற்றி கொடுங்கன்னு கண்ணீர் மழுக அவங்களுடைய பெட்டிஷனை கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து இது கோர்ட்டுக்கு வருது. அதுக்கப்புறம் வந்து முகாம் அமைக்கிறாங்க. இன்னும் பல பேர் வந்து கேஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இது அடுத்தடுத்த ஸ்டேஜை நோக்கி இது என்ன ஆகுதுன்னா, இதில் அரெஸ்ட் பண்ண 4 பேர் யாருன்னா நெல்லை, அதாவது ஒவ்வொரு கிளைக்கும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு இயக்குனர் அப்படிங்கிற மாதிரி வைக்கிறாங்க. இதில் நெல்லை கிளை இயக்குனர் சைமன் ராஜா, கோவில்பட்டி கிளை இயக்குனர் கபில், பாளையங்கோட்டை கிளை இயக்குனர் இசக்கை முத்து, அப்புறம் சகாயராஜா, இந்த 4 பேர் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கைதாகி இவங்கெல்லாம் இப்போ வந்து ஜாமீனில் வெளியிருக்கிறாங்க. இப்போது இதையடைத்து பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்து எனக்கு வந்து மீட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ கோர்ட்டில் வந்து நடந்துட்டு இருக்கிறாங்க. கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இது மாதிரி 1000கணக்கான கோடி ரூபாயை வந்து ஒரு நிதி மோசடி பண்ணிட்டு சர்வசாதாரணமாக வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிடலாம் அப்படின்னு நினைக்கிற யாரையும் இனிமேல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஒரு தீவிரமான ஒரு ஸ்டெப் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து என்ன பண்ணுது, அடுத்தடுத்த நகர்வை நோக்கி நகருது. கோர்ட்டுக்கிட்டவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அந்த நிறுவனத்துக்குன்னு இருக்கக்கூடிய சொத்தை வந்து முடக்கணும், அந்த சொத்தை யாரும் பயன்படுத்த முடியாத மாதிரி அந்த சொத்தை முடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே வந்து அதுக்கு ஒரு இது பண்ணுறாங்க, ஒரு கேஸ் வந்து அதுக்குன்னு ஒரு ஃபைல் பண்ணுறாங்க. அவங்க சொத்தை வந்து முடக்கணும்னு சொல்லிட்டு அந்த சொத்தை முடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போது இந்த நம்ம ரீசெண்டாக ஒரு நேற்றைய நாளில் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இதுக்கான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அவருடைய சொத்தை முடக்கி யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் அதை பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான ஒரு ஸ்டெப்பு எடுத்திருக்கிறதா ஒரு தகவல். இன்னும் அது என்ன ஆக போகுது, அந்த நிறுவனத்துக்கு எவ்வளோ சொத்து இருக்குது இதெல்லாம் தெரியாது. இதில் என்னென்னா, இவங்க வந்து ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு காரியம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நியோமேக்ஸ் பிரைவேட் லிமிடெட், அதாவது நியோமேக்ஸ் ப்ராப்பர்ட்டி பிரைவேட் லிமிடெடுங்கிறது தான் இந்த கம்பெனியுடைய பெயர். இப்போ ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு என்ன வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சட்டத்தில் வந்து ஒரு இடம் இருக்குன்னா, இப்போது பிரச்சனை ஆயிடுச்சு. பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இப்போ என்ன ஆயிடுச்சு, அதில் பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த நிறுவனத்தில் எத்தனையோ டைரக்டர் இருந்திருக்கலாம், சேர்மன் இருந்திருக்கலாம். இப்போது சேர்மேன் பேர்லையோ டைரக்டர் பேர்லையோ நிறுவனத்தை சார்ந்த யார் பேரில், அவருடைய மனைவி பேர்லையோ அவருடைய குழந்தைகள் பேர்லையோ இல்லை அவர் தன் பெயர்லையோ எந்த ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சுருந்தாலும் இப்போ அவங்க நம்ம டச் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க பிஸ்னஸ் பண்ணது இந்த நியோமேக்ஸ் ப்ராப்பர்ட்டி பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற இந்த நிறுவனத்தின் பேரில் தான் அவங்க பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நிறுவனத்தின் பேரில் என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ, என்ன அசையும் சொத்து அசையா சொத்து இருக்கோ, இதை மட்டும்தான் இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும்னா அவங்களால சீஸ் பண்ணி அதை என்னென்ன பாதிக்கப்பட்டவருக்கு பிரித்து கொடுக்குறதா இல்லை என்னங்கிறத பார்க்க முடியுமே. எல்லாமே இதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருந்தாங்களோ அவங்களுடைய இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டியை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இதுதான் நம்ம பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வச்சு ஒரு நிறுவனம் நடத்துறதுக்கும் ஒருத்தவங்க வந்து ஒரு நார்மல் ஜிஎஸ்டி எடுத்து ஒரு ப்ரொப்போர்ட்டர்ஷிப் இல்லை பார்ட்னர்ஷிப்பு நிறுவனத்தை நடத்துறதுக்கும் இருக்கிற வித்தியாசம். இதுவே அவங்க ஒரு ப்ரொப்போர்ட்டர்ஷிப் கம்பெனியாக இருந்துச்சு இல்லை பார்ட்னர்ஷிப் கம்பெனியாக இருந்துச்சுன்னா அவருடைய தனிப்பட்ட அசையும் சொத்து அசையா சொத்து எல்லாத்தையுமே இப்போ சீஸ் பண்ண முடியும். ஆனால் இவங்க எல்லாருமே கூட்டாக சேர்ந்து
பல சேர்மன்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சேர்மன்ஷிப்பை உருவாக்கி அந்த ப்ரைவேட் லிமிடெட் நிறுவனத்துக்குன்னு என்ன விதிமுறை இருக்கோ, எத்தனை பேர் மினிமம் இருக்கணுமோ அந்த விதிமுறைப்படி கம்பெனியை துவங்கி அந்த பெயரில் தான் இவங்க இன்னும் பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது அந்த கம்பெனி தான் பிரச்சனையாக இருக்குது. அந்த கம்பெனியோடைய சொத்தை தான் முடக்கி பண்ண முடியுமே இல்லாமல் இவங்க சேஃபாக தனிப்பட்ட முறையில் அந்த பணத்தையெல்லாம் எடுத்து வேறு அவங்க ஒரு இண்டிவிஜுவல் பேரில் சொத்து வாங்கி போட்டிருந்தாங்க அப்படின்னா இது அதில் கொண்டு போய் ஒன்றுமே பண்ண முடியாது. தெரியல இவங்க எல்லாமே நிறுவனத்தின் பேரில் தான் பண்ணாங்களா, இல்லை நிறுவனத்தின் பேரை வச்சுக்கிட்டு பிளாக்கில் மணியை வந்து பிளாக்கில் வாங்கி இவங்க தனிப்பட்ட முறையில் அதை வந்து வேறு ஏதாவது வகையில் வந்து பயன்படுத்தினாங்களா, ப்ராப்பர்ட்டி வாங்கினாங்களா, இல்லை பதுக்குனாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ நிறுவனத்துடைய சொத்து எவ்வளோ இருக்குது என்னன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் எடுத்து கோர்ட்டு வந்து அதுக்குன்னு இவருடைய மதிப்பு என்னன்னு சொல்லிவிட்டு அடுத்தது டீட்டெயில் வந்தால் தான் தெரியும். இது இவ்வளோ சொத்து இந்த நிறுவனத்தின் பேரில் இருக்குது, இத்தனை பேர் இதுக்காக ஆல்ரெடி முறையாக இது என்னென்னா பணம் போட்டோன்னு சொல்கிறாங்க இல்லையா. யார் வேணால் நாளைக்கு நான் நியூ மேக்ஸ் கம்பெனியில் பணம் போட்டேன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்குண்டான ரெக்கார்டு இருக்கணும்ல, முறையாக பணம் கட்டியதுக்கு உண்டான எல்லாமே ப்ராப்பராக இருந்தால் தான் இவர் வந்து பணம் இவர் போட்டிருக்காருங்கிறதுக்கு உண்டான அவர் என்ன பண்ண முடியும், ஒரு கிளைம் பண்ண முடியும். எந்த ரெக்கார்டையும் ப்ராப்பராக வச்சுக்காம கையில் கொடுத்தேன் ஒருத்தர் சொல்கிறாரு வந்து 9 லட்ச ரூபா வந்து ஒரு 2 பேர் சொல்கிறாரு. அந்த ஏஜென்ட் வந்து என்ன பண்ணாங்க, என்கிட்ட வாங்கிட்டு போனாங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவை சொல்லி அந்த லேண்டை எனக்கு வந்து கிரைம் பண்ணி கொடுக்குறதா சொன்னாங்க. அதை நம்பி நான் என்ன பண்ணேன், அவங்ககிட்ட 9 லட்ச ரூபாய் கொடுத்தேன். ஆனால் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு, ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் அவங்ககிட்ட இருந்து இல்லை. இப்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனையாக இருக்குது, எல்லோரும் கேஸ் ஃபைல் பண்ணி முன் வாங்கன்னு சொல்லும்போது நான் வந்து இப்போ கேஸ் கொடுத்து வந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. இப்போ அந்த கேஸ் அவர் கையில் கொடுத்தாரா, முறைப்படி அவங்க வந்து நியோ மேக்ஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனியினுடைய கரண்ட் அக்கௌண்ட்டில் கொண்டு போய் அவர் வந்து அந்த பணத்தை வந்து டெபாசிட் பண்ணாரா, இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாரா, செக்கு கொடுத்தாரா, எந்த வகையில் கொண்டு போனார் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமானது. அந்த ஏஜென்ட் கேட்டாங்க, நான் நம்பிக்கையின் பேரில் ஏஜென்ட் பேரில் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ அதுக்கு எந்த ரெக்கார்டும் கிடையாது. இப்போ எதை வச்சு அவர் கிளைம் பண்ண முடியும்? ஒருத்தர் 35 லட்சம் பக்கம் போட்டதா சொல்கிறார், 35-36 லட்சம் சொல்கிறாரு. அவரும் அந்த பணத்தை எந்த வகையில் டெபாசிட் பண்ணார் அப்படின்னு தெரியாது. இப்போ டெபாசிட் பண்ணது அந்த அக்கௌண்ட் வழியாக போயிருந்தா ஒரு ரெக்கார்டு இருக்கும். அந்த பணத்தை கூட இன்ன தேவைக்காக தான் வாங்கினேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அது ஒரு ரெக்கார்டு இருக்கும். இதெல்லாம் எப்படி நடந்திருக்கு, இந்த நிறுவனத்தின் பேரை வைத்துட்டு அவங்க வந்து பணத்தை வந்து நிறுவனத்தினுடைய அக்கௌண்ட்ஸ்குள்ளே அதன் வழியாக வராமல் தனிப்பட்ட முறையில் கூட பணத்தை அவங்க வாங்கி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பணத்தை அவர்களுக்கு வந்து ரிட்டர்ன் கொடுக்கும்போது கூட நிறுவனத்தின் வழியாக இல்லாமல் அவங்க வேறு வழியில் கூட ரிட்டர்ன் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. இப்படியெல்லாம் இருந்து அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கடைசியில் வந்து இவர்கள் முதலீடு செய்தது உண்மைதான், அதுக்கு ரெக்கார்டு ப்ராப்பராக இருக்குது அப்படிங்கிற போது தான் கொடுக்க முடியும். மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் ரெக்கார்டு கிடையாது, நீங்கள் பணத்தை போடுறதுக்கு எந்த முகாந்திரமும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா எங்கே போய் கிளைம் பண்ணுவீங்க? இதைத்தான் நம்ம சொல்கிறோம். ஈவன் மைவி3 கேஸை உட்பட எல்லா போர்க்காட் உட்பட நிறையா சொல்கிறோம். ஆனால் எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க, அதில் மைவி3 நீங்கள் போய் என்னுடைய மைவி3 அகென்ஸ்டாக வீடியோ போட்ட அந்த வீடியோவெல்லாம் எடுத்து பாருங்களேன், எல்லாருமே வந்து கமெண்ட் எடுத்து பாருங்கள். அந்த கமெண்ட் எல்லாமே எப்படி இருக்குன்னு படித்து பாருங்களேன். நாம் சொல்கிறது இது மாதிரியான ஒரு சம்பவம் ஆனதுக்கப்புறம் நம்ம போய் கத்தி கதறி அழுது நம்ம எப்படியா மீட்டு கொடுங்கன்னு நம்ம காவல்துறையிடம் போய் மன்றாடுவதனால என்ன பயன்? ஒரு பயனும் கிடையாது. அதனால் காவல்துறை எந்த அளவுக்கு மறுபடியும் அதான் சொல்கிறேன், அதாவது நம்ம காவல்துறை போகிறோம், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அதுக்கு உண்டான இது மாதிரியான ப்ராசஸ் போகிறாங்க. அந்த ப்ராசஸில் நீங்கள் உங்களுக்கு கரெக்டான ப்ராப்பர் ரெக்கார்டு இருந்து அந்த பணம் நாளைக்கு உங்களுக்கு கைக்கு போட்ட பணமே அசலாவது அட்லீஸ்ட் திரும்பி வருதுன்னா அது எவ்வளோ நாள் ஆக வாய்ப்பு இருக்குது, இல்லை ப்ராப்பரான ரெக்கார்டு இல்லைன்னா அந்த பணம் வராமே போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன், இது மாதிரியான விஷயத்துக்குள்ளே தயவு செஞ்சு போகாதீங்க. 36 லட்ச ரூபா ஒரு இதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காருன்னா 36 லட்சத்தை வச்சு அவர் தொழில் பண்ண முடியாதா? யோசிச்சு பாருங்க. 36 லட்சத்துக்கு சொல்கிறாரு மாதம் 1.5% எனக்கு தரதாகவும், அப்புறம் பேலன்ஸ் 1.5% வந்து எனக்கு இறுதியில் தரதாகவும், மொத்தம் 3% தரதாகவும், அது போக ப்ராப்பர்ட்டியும் கொடுக்குறதாகவும் சொன்னாங்க அப்படிங்கிறார். யோசிச்சு பாருங்களேன். இப்போது இதை நம்பி இவர் 36 லட்சத்தை வச்சு கொண்டு போய் போட்டிருக்கிறாருன்னா அந்த வைத்து அளவு போல் ஏதாவது ஒரு சிறிய அளவு தொழில் பண்ணியிருந்தா கூட அவர்னால நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 10% லாபம் எடுத்தால் கூட ஒரு ஆண்டுக்கே அவர் வந்து ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் லாபம் எடுத்தால் கூட இப்போ 1.5%க்கு இங்கே கொடுக்குறேங்கிறாரு, கணக்கு போட்டு பார்த்தா 3%ங்கிறாரு. இந்த 3% இன்னும் ஒரு 2-3% சேர்த்து கூட அவரால் ப்ராஃபிட் எடுக்க முடியாதா? ஏன் மக்கள் யாரோ கிட்ட கொண்டு போய் தன்னுடைய பணத்தை போடுறது இல்லாமல் மற்றவங்களையும் போட வச்சு ஒரு துன்பத்துக்கு ஆளாகணும், மற்றவங்களையும் ஆளாக்கணும். இதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம்.
மக்களே விழித்துக்குங்க. மைவித்திரி கேஸில் கூட இம்மிடியட்டாக போய் பாதிக்கப்பட்ட நீங்கள் ஒன்றாக திறந்து நீங்கள் கேஸ் கொடுத்தா மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு உண்டான சொல்யூஷன் கிடைக்கும். நீங்கள் கேஸ் கொடுக்காம ஒரு 2 பெண்கள் போய் கொடுத்துருக்காங்க, அது பெருசாக ஒன்றும் எஃபெக்டிவாக இல்லை. எல்லாருமே ஒன்று திரண்டு எங்களுக்கு ஒரு தீர்வு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் இப்போவே அந்த ஸ்டெப் எடுத்துருங்க. இப்போ உதாரணத்துக்கு நியோமேக்ஸ் மாதிரி நாளைக்கு அவங்க ஓடி போனதுக்கப்புறம் நீங்கள் போய் பண்ணி கேஸ் கொடுக்குற ப்ராசஸ் பண்ணி ஒரு யூஸும் கிடையாது. நான் திரும்ப இன்சைட் பண்ணுறேன், மக்கள் விழித்துக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிற எல்லாருக்கும் வணக்கம். பாய்.